வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் உங்கள் கனவுல இந்த 10 விதமான விஷயங்கள் வருது அப்படின்றப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் நெருங்குது. அப்போது பணமும் செலவும் உங்களுக்கு கொட்டுன்னு கொட்ட போதுங்க. நிச்சயமாக எல்லாருக்கும் கெட்ட நேரம் இருக்கும், எல்லாருக்கும் கர்ம வினைகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு அடுத்தடுத்து அடிகள் விழுந்துகிட்டே இருக்கும், முன்னேறவே முடியாது. சொப்ன சாஸ்திரத்தின்படி ஒரு சில விஷயங்கள் நம்ம கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ அதற்கு பல விதமான பலன்கள் கிட்டங்க. அது இந்த பதிவில் சொல்கிறேன். கனவுகள் அப்படின்றது நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். நம்ம எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கடவுள் தெரியப்படுத்துவார். உதாரணமாக நள்ளிரவில் 1 மணிக்கு காணுற கனவு அதன் பலன் 1 வருடம் கழித்து தான் கிடைக்குமா. 2 மணி கனவு கனவு 3 மாதத்தில் பழிக்குமா. அதிகாலையில் கனவு உடனே பழிக்குமாங்க. கனவுல உருவங்கள், பொருட்கள், நபர்கள், செயல்கள், இடங்கள், ஒரு சில உணர்வுகள், அழற மாதிரி, சீக்கிர மாதிரி, கோவப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். உங்கள் கனவுல என்னென்ன விஷயங்கள் வந்தால் என்னென்ன பலன்றது தெளிவாக பார்க்கலாங்களா. இது ரொம்ப முக்கியமான பதிவு, மறக்காமல் பாருங்கள். நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க, ரொம்ப வறுமையில் இருக்கீங்க, தீராத துயரத்தில் இருக்கீங்க, எது மாதிரி இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற 10 விஷயங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு நல்ல காலம்லாம் பிறந்து வச்சு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போதுன்னு அர்த்தங்க. முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் கனவுல நட்சத்திரம் கூட்டமாக இருக்கிற மாதிரி கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு, நீங்கள் ரொம்ப வளமாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க. நட்சத்திர கூட்டத்தில் நீங்கள் பறக்கிற மாதிரியோ, அதுக்குள்ளே போகிற மாதிரியோ, இல்லை நிறைய கூட்டமாக இருக்கிற மாதிரி மேலே நிமிந்து பார்க்குற மாதிரியோ, நட்சத்திர கூட்டங்கள் கனவு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்றப்ப பதவி உயர்வு கிடைக்கும். இல்லை ஒரு வீடு கட்டுற பிளான் வச்சுருக்கீங்கன்றப்போ வீடு கட்டக்கூடிய ஒரு பிளான் கட்டுறதுக்கான ஒரு மூவ் பண்ணுவீங்க. வீட்டில் பணம், செல்வாக்கு, இது எல்லாமே நல்ல முக்கியம், பதவி உயர்வு கிடைக்குங்க. நட்சத்திரம் கனவுல வந்தாவே உங்களுக்கு நல்லது காலம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். 2வது, எலுமிச்சை பழம் கனவுல ரொம்ப 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 நல்லதுங்க. அது உங்களுக்கு யாராச்சும் கொடுக்குற மாதிரியோ, நீங்கள் வாங்குற மாதிரியோ, ஒரு இடத்துல பார்க்குற மாதிரியோ, கோவில் எடுத்துகிட்டு வர மாதிரியோ, இது மாதிரி எந்த மாதிரி கனவுகள் வந்தாலும் ரொம்ப சிறப்பான கனவுகளாக கருதப்படுது. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். 3வது, சின்ன சின்ன குழந்தைங்கள கூட்டமாக இருக்கிற மாதிரியோ, தனியாக இருக்கிற மாதிரியோ, நீங்கள் தூக்குற மாதிரியோ, கொஞ்சிற மாதிரியோ, குழந்தைங்க உங்கள் வீட்டுக்கு வரா மாதிரியோ, இந்த மாதிரி சிறு சிறு குழந்தைகளை கனவுல காண்றீங்கன்றப்போ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம், உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். குழந்தைகள் தெய்வத்தோட மறு உருவமாக பார்க்கப்படுறாங்க. 4வது, இறந்தவர்களோட சடலத்தை, பிணத்தை, சுடுகாட்டை கனவுல பார்க்குறீங்க அப்படின்றப்போ சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். முக்கியமாக இறந்தவங்க கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் செய்கிற லாபத்தில், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், செய்கிற வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். முக்கியமாக உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்கள் கனவுல யானையை பார்க்குறீங்க அப்படின்றப்போ யானை உங்களுக்கு மாலை போடுற மாதிரி, யானைக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கிடைக்கும். ரொம்ப சிறப்பான விஷயம் யானை கனவுல வந்துன்னா. இப்போ பாம்பு உங்கள் கனவுல வருதுன்னு வச்சுக்கோங்க, பாம்பு கடிச்சு உங்களுக்கு ரத்தம் வந்துருச்சு அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க போகுது, பண வரவுகள் அதிகரிக்க போகுது, நகை வாங்குகிற ஒரு யோகம் கிட்டும். ரொம்ப முக்கியமான விஷயங்க, சரிங்களா. அதே மாதிரி கனவுல ஒரு பெரிய நதி, ஒரு பெரிய குளம், ஒரு பெரிய பெரிய நீர் ஓடை, ஒரு பெரிய கடல், அப்படியே சாந்தமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா அழகாக சந்தோஷமாக அப்படின்னு வந்துச்சுன்னா அது மங்களகரமாக ஒரு கனவாக பார்க்கப்படுதுங்க. அதே அந்த கடல் பக்கத்தில் இருக்கீங்க, அப்படியே மழை பெய்யுதுன்றப்போ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மழை பெய்யுதுன்றப்போ உங்களுக்கு பணமழை பெய்ய போது, கஷ்டம்லாம் தீரப்போது, நீங்கள் ரொம்ப ஒரு பலமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், மலர்கள் கனவுல அவ்வளோ சிறப்பான விஷயம். மலர்களில் ரொம்ப பவர்ஃபுல்லானது தாமரை மலர். இந்த தாமரை மலர் கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ தீராத கஷ்டம்லாம் தீரப்போகுது, உங்களுடைய பாவங்கள்லாம் குறைய போகுது, எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுதுன்னு அர்த்தங்க. தாமரை மலர் மட்டும் கனவுல வந்தால் அவ்வளோ சிறப்பு, உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துருச்சு, சரிங்களா. அந்த தாமரை மலர் கனவுல வந்துன்னா உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துச்சுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி கோவிலோட கருவறை, சாமியோட கருவறைக்கு போய்ட்டு நீங்கள் சாமி கும்பிட்ற மாதிரியோ, சாமிக்கு மாலை போடுற மாதிரியோ, அங்கேருந்து விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிற மாதிரியோ, அங்கேருந்து விளக்கேற்றிட்டு வர மாதிரியோ, விளக்கு ஏற்றுற மாதிரியோ, விழுந்து கும்பிடுற மாதிரியோ, அங்கே நின்று அழுகுற மாதிரியோ, சாமி கருவறையில் உட்காந்துருக்க மாதிரியோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது, அவ்வளோ அதிர்ஷ்டம். நீங்கள் தெய்வாம்சம் பிறந்த ஒரு குழந்தைய கருதப்படுறீங்க, உங்களுக்கு தெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறேங்க, நிச்சயமாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் துன்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். மனிதனுக்கு மனிதன் அது மாறுபடும். சில பேருக்கு குழந்தை இருக்காது, சில பேருக்கு சொந்த வீடு இருக்காது, சில பேருக்கு உடல் உறுப்புகளை குறைபாடுகள் இருக்கும், இன்னும் சில பேருக்கு ஒரு 3 வேளை சாப்பிடவே முடியாது, நல்ல உடைகள் இருக்காது, நல்ல மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, சுற்றி ஒரே இது மாதிரி ஒருத்தருக்கும் சொல்ல முடியாத அளவு ஒரு எந்த தான் பெருசு எந்த தான் சின்னதுன்னு அவங்களதெல்லாம் சின்னதுன்னு கிடையாது, எல்லாருக்குமே இருக்கும். நம்மளுடைய நேரம், காலம், கருமுறை காரணமாக ஒரு சில விஷயம் ஒரு சில பேருக்கு சீக்கிரமாக கிடைச்சிடும், ஒரு சில பேர் தாமதமாக கிடைக்கும். அதனால் மற்றவங்களை பார்த்து வருத்தப்படாதீங்க, உங்களுடைய நாள் விரைவில் வரப்போகுது. நீங்கள் எந்த அளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவு ஒரு இன்பமான நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க. நிச்சயமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போகிற, அதுக்கு நீங்கள் முக்கியமாக தைரியமாக இருக்கணும், அவ்வளோதான், சரிங்களா. வர பிரச்சனையை எதிர்த்து போராடணும். நான் ஆல்ரெடி சொன்னேன், கோவில் கனவுல வந்தால் ரொம்ப நல்லது, கருவறை ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோவில் கோபுரமோ, இல்லை நீங்கள் கோவிலோட தெப்பக்குளமோ,
இது மாதிரிலாம் கனவுல பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு கனவாக கருதப்படுதுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், விநாயகர் பெருமானோட சிலை, முருகர் பெருமானோட சிலை, சிவபெருமானோட சிலை, அம்மன் கோவில் இருக்க சிலைகள்லாம் உங்கள் கனவுல வருதுன்றப்போ அது ரொம்ப 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 நல்லது. முக்கியமாக விநாயகர் பெருமான் வந்து எலி கூட இருக்க மாதிரியோ, சிவபெருமான் நந்தி கூட இருக்க மாதிரியோ, முருகன் மயில் கூட இருக்க மாதிரியோ, அந்தந்த வாகனங்கள் கூட அந்தந்த விலங்குகள் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விலங்கு கூட இருக்க மாதிரினா உங்கள் கூட இருப்பாங்களே உங்களுடைய நட்புகள், சொந்த பந்தங்களால் உங்களுக்கு நல்லது எதுவும் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ சொன்ன நான் கனவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.